நண்பர்களே, ஒரு அருமையான ஒரு சென்டிமெண்டல் டாபிக். ஆண், பெண் இந்த இரு பால் மனிதர்கள் எப்படி ஒன்றுக்கொன்று கலந்து கொள்வது, எப்படி ஒன்றுக்கொன்று இயங்குவது என்பதை பற்றின ஒரு நல்ல அருமையான சைக்காலஜிக்கல் மன ரீதியான கலந்துரையாடல் நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஒரு அறிவுரையாக எடுத்துக்கங்க அல்லது ஒரு தெளிவுரையாக எடுத்துக்கங்க. நான் சொல்வது மருத்துவ ரீதியாகவும், மன ரீதியாகவும், சாஸ்திர ரீதியாகவும் இது உண்மை. அதாவது இந்த ஆண், பெண் ஒரு அப்பா அம்மாவாக இருக்கலாம், அப்பா மகளாக இருக்கலாம், அம்மா மகன் அந்த உறவாக இருக்கலாம், ஆண்பால் பெண்பால் ஒன்றுக்கொன்று எப்படி மிக்ஸ் ஆகிக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போது ஆணுடைய மூளையை எடுத்துக்கோங்க. ஆணுடைய மூளை, பெண்ணுடைய மூளை, ரெண்டு பேருக்கும் வேறு விதமான மூளைகள் இருக்குது. ஆணுடைய மூளையில் சிறுமூளை பெருமூளைன்னு ரெண்டு அமைப்பு இருக்குது. பெண்ணுக்கும் இருக்குது சிறுமூளை பெருமூளை. ஆனால் பெண்ணுக்கு இல்லாத ஒரு அமைப்பு ஆண் மூளையில் இருக்குது. அந்த சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் நடுமத்தில் ஒரு குட்டி திசு இருக்குது. அந்த திசுக்கள், அந்த சதை என்னதுங்களா பண்ணும்? சிறுமூளைங்கிறது நம்முடைய வெளி மனது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, நம்ம சாப்பிட்றோம், நாம் நடக்கிறோம், ஒரு பூச்சி வந்து கண்ணில் விழ வருது, அதை தடுக்கிறோம், காஃபி சூடாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். இதெல்லாம் சிறுமூளை. சிறுமூளைக்கு நினைவாற்றலே கிடையாது. திரும்ப திரும்ப நடக்கிற நிகழ்ச்சிகளை சிறுமூளை பெருமூளைக்கு அனுப்பிச்சிடும். பெருமூளை உதாரணத்துக்கு ஒரு பையன் டெய்லி சைக்கிள் ஓட்டி பழகிறான், சிறுமூளை அதை பார்த்துக்கிட்டே இருக்குது. டெய்லி ஓட்டுற பொழுது ஒரு நாள் அதை கன்வெர்ட் பண்ணி ஓட்டி பழகிட்டாங்க, அந்த செய்தியை பெருமூளைக்கு அனுப்பிச்சிடும். பெருமூளைக்கு அனுப்பிச்ச விஷயத்தை சிறுமூளை திரும்ப சந்தேகப்படாது. அப்போ அவன் சைக்கிள் ஓட்டி பழகினவன் இன்னும் 50 வருஷம் கழித்து திரும்ப சைக்கிள் ஓட்டினாலும் அவன் சைக்கிளை ஓட்டுவான். பெருமூளைக்கு நினைவாற்றல் உண்டு. அப்போ பெருமூளை இதை பதிவு செய்துனா அது மறக்கவே மறக்காது. சைக்கிளிங், ஸ்விம்மிங், டைப்பிங், நம்முடைய கல்யாண நாட்கள், நம்முடைய முக்கியமான நினைவுக்குரிய நாட்கள் அனைத்தும் அந்த பெருமூளையில் பதிவு செய்யப்படுது. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குங்க. இப்போது நான் ஒரு கமல்ஹாசனுடைய ரசிகன் வச்சுக்கோங்க. அது நான் தொடர்ந்து கமல்ஹாசன் படத்தை 100 படங்கள் கூட நான் பார்த்துருக்கலாம். அப்போது நான் ஒரு கமலஹாசன் விசிறி அப்படிங்கிறது போய் பெருமூளையில் பதிஞ்சிடும். இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அவர் வந்து விஜய் ரசிகன் வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு விஜயை தொடர்ந்து ரசிக்கிறான், அது போய் ஆள் மனதில் பதிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு ஆண் நினச்சான்னா அந்த சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் நடுமத்தில் அந்த குட்டி திசு என்ன பண்ணிடுறேன்னா, இனிமேல் கமலஹாசன் ரசிக்க வேண்டாம், அவர் நல்லவர் இல்லை, அவர் ஏதோ எனக்கு அவரை பிடிக்கலை அப்படின்னா அந்த ஆள் மனதில் போனதை கூட திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதை அவாய்டு பண்ணிவிட்டு இனிமேல் நான் கமல் சார் பதிலாக ரஜினி ரசிப்பேன், கமல் சார் பதிலாக அஜித்தை ரசிப்பேன்னு கொண்டு போய் எடுத்துகிட்டு போகும். அதாவது ஒரு சில நேரங்களில் பதியப்பட்ட விஷயங்களை தூக்கி எறிகிற சக்தி ஆணுடைய மூளைக்கு உண்டு. பெண் மூளையில் அந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. பதிந்தது தான். அஜித் பிடிக்கணும், அஜித்தை தான் பிடிக்கும். வேணும் அஜித்து கூட வேறு யாராச்சும் பிடிக்கலாம். பிடித்த ஒன்றை எடுத்தறிய மாட்டாங்க. இன்னும் ப்ராக்டிக்கலாக சொல்லட்டுங்களா, அவங்க இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெண்கள் அவங்க திரும்ப திமுகவுக்கு ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தொடர்ந்து அதிமுகவுக்கே ஓட்டு போடுவாங்க. அதிமுக கட்சியெலாம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. பாதிக்கப்பட்டாலும் அவங்க அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஹீரோ இருக்கார், அவர் 10 கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கொலை பண்ணாலும் அந்த கொலையை பெண்கள் நியாயப்படுத்துவாங்க. இங்கே தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வர்றேன். அதாவது ஆண் தவறு செய்துட்டான்னா அந்த தவறுலேருந்து தப்பிச்சு வந்துடுவான். ஒரு பெண் தவறு செய்துட்டாள்னா அதுலேருந்து அவங்க தப்பிச்சு வர்றதில்லை, அந்த தவறோடு வாழ பழகிடுறாங்க. அதனால தான் நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஆணை அடித்து வளர்த்து பொண்ணை போற்றி வளர்த்தும்பாங்க. அவங்கள அங்கே இங்கேயும் போகிறக்கு விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டு இருந்துச்சு. காரணம் எங்காச்சும் ஃபெயில்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்க வெளியே வர்றது கஷ்டம். ஸோ அவங்கள சுலபமாக ஏமாற்ற முடியும். திட்டம் போட்டு ஒரு பெண்ணை, கன்சிஸ்டன்சின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, தொடர்ந்து ஒரு விஷயத்தை முயற்சித்தல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை. அப்போ தொடர்ந்து செஞ்சுட்டே ஒரு பெண்ணை தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருந்தால் கதவை தட்டுற மாதிரி ஒரு நாள் அவருடைய மனக்கதவு திறந்துடும். திரும்ப அந்த மனக்கதவை மூடுறதில்லை. இப்போ பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு, அதுமாதிரி தொடர்ந்து ஒரு பையன் தட்டிக்கிட்டே இருக்கிறான், அவள் கதவை திறந்துருச்சு. அந்த கதவு தெரியறதுக்கான அந்த 3வது திசை அந்த பெண்ணுக்கு இல்லை. அந்த பையன் நல்லவனா கெட்டவனான்னு திரும்ப அவள் ஆலோசித்து பார்க்குறதில்ல. அதே ஒரு பையனாக இருந்தான்னா அவன் செலக்ட் பண்ண ஒரு பொண்ணு கெட்டவளாக தெரிஞ்சிச்சுன்னா அவன் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஒடியாந்துருவான் சீக்கிரமாக. ஆனால் ஒரு பொண்ணு காதலில் ட்ராப் ஆகிட்டாள்னா அதுலேருந்து அவள் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவளுக்கு சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் நிமித்தில் அந்த குட்டி திசு கிடையாது.
அவளை எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய விஷயமே அவள் உடம்பில் பொருத்தப்படலை. அதனால தான் பெண்களை நம்ம பொத்தி வளர்த்தாங்க அந்த காலத்து சமுதாயத்தில். பத்திரமா வளர்த்தி அவளை ஒரு ஆண் கையில் ஒப்படைச்சாங்க, கணவன் கையில். அவன் தன் மனைவியை ஒரு ஒரு இதோட, ஒரு பொசசிவ்னஸோட, சுயநலத்தோட பத்திரமா பார்த்துக்குவான். பொண்ணை மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க. காவிரியை தண்ணியை, குடிக்கிற தண்ணியை காவிரி ஆறு, யமுனை ஆறு, கங்கை ஆறுன்னு பெண்கள் பேரில் தான் சொல்கிறோம். ஏன்னா பெண்கள்ங்கிறவங்க உயிருக்கு சமமான ஒரு விஷயம். அவங்க ஒரு உணவுப் பொருள் மாதிரி கிடையாது, அவங்க உயிர் பொருள். தண்ணி குடித்தா தான் உயிர். இந்த உலகத்தில் கடல் மோர் தென் 70% இருக்குது. நம்ம உடம்புல 80% தண்ணி இருக்குது. நாம் உண்ற எல்லா உணவுலேயும் மோர் தென் 75% தண்ணி இருக்குது. அது கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய் எதாக இருந்தாலும் அதில் 3/4 பகுதி நீர். அப்போ இப்படி இருக்கிற நீர் தான் சக்தி வடிவம். பெண்கள் தான் நீர். பெண்கள்லாம் ஆண்களுக்கு அர்த்தமே இல்லை. அப்பேற்பட்ட பெண் குழந்தைகளை நம்ம பாதுகாக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஆண்பால் பெண்பால் ஒன்று புரிஞ்சுங்க. ஆண் கீழே விழுந்தால் எழுந்திரிச்சிக்குவான், பெண்ணு கீழே வந்தால் எழுந்திரிக்க முடியாது. அதனால் பெண்களை பத்திரமா வளர்த்துங்க. பெண்கள் மூளை விசுக்குன்னு உள்வாங்கிச்சுன்னா அதுலேருந்து வெளியே வராது. பெண்கள் மனசு ஒன்றில் ஃபெல்ட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வரமாட்டாங்க. பொண்ணு சுலபமாக வாழ்க்கையில் தன் வாழ்க்கையை இழந்துருவா. அதனால் சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்களை பத்திரமா பார்த்துக்குங்க. தகப்பன்மார்கள் உங்கள் பெண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. கணவன்மார்கள் உங்கள் மனைவியை பத்திரமா பார்த்துக்குங்க. சகோதரர்கள்லாம் தங்கள் சகோதரர்களை பத்திரமா பார்த்துக்குங்க. இந்த சமுதாயம் மிகவும் கெட்ட சமுதாயம். இந்த சமுதாயத்தை பற்றின ஒரு கலந்துரையாடலை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு பெண்ணையும் நாம் தான் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த சட்டமெல்லாம் பார்த்துக்காது. இங்கே இருக்கக்கூடிய வழக்காடு மன்றங்களும் வக்கீல்களும் உங்கள் பெண் குழந்தை வாழ்க்கையை காப்பாற்றி தர முடியாது. ஒரு கணவன் தன் மனைவியை காப்பாற்றிக்கணும், ஒரு அப்பா தன் பெண் குழந்தையை காப்பாற்றிக்கணும், ஒரு சகோதரன் தன் சகோதரியை காப்பாற்றிக்கிறதா முக்கியமே ஒழிய நாடு காப்பாற்றும், அரசாங்கம் காப்பாற்றுன்னு எதிர்பார்க்காதீங்க. தயவுசெய்து நண்பர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண் குழந்தைகளை தாயாக மதியுங்க. உங்கள் குழந்தைகளை தாய்மைக்கு மரியாதை கொடுங்க, பெண்மைக்கு மரியாதை கொடுங்க, அன்பாக பாதுகாத்துக்குங்க. அவங்க போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருள். அவங்க சுலபமாக எளிதாக ஏமாந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு. நன்றி நண்பர்களே.